அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 1 தேதி ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம். மோந்தா புயல் வடகிழக்கு மாவட்ட மாநிலங்களில் போய் அது கரை கடந்து போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி மாலைக்குள்ளே இன்றைக்கி இரவுக்குள்ளே அரபிக்கடலில் இவ்வளோ நாளாக டேரா போட்டுக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னு வானிலை ஆய்வு மையம் சொன்ன நாள்லேருந்து இது வரைக்கும் ஒரு 15 நாளாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த அரபிக்கடல் தாழ்வு மண்டலம், ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறமா தாழ்வு பகுதி, இப்படியே மாறி மாறி இருந்து இப்போ குஜராத்து கரைக்கிட்ட ஒரு தாழ்வு பகுதியாக கரை கடந்து போகுது. இதனால் என்னன்னா காற்றை கட்டுப்படுத்தி வச்சுருந்தது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை மாதிரி இப்போ வெப்பசலன இடிமழை நாளை முதல் ஆரம்பிக்க போகுது. இப்போ மேகம் எங்கேருந்து வரும்? இதுலேருந்து வடமேற்குலேருந்து காற்று அதாவது மேற்கேருந்து கிழக்க மேகம் மழை தரும். ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் வடகிழக்குலேருந்து மேகங்கள் வரணும், சனிமூலம் மப்பு தான் ஏறணும். அதாவது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு, திருப்பி இப்படி. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான். அதாவது வானிலை மாற்றம், உலகளாவிய வானிலை மாற்றம்ங்கிறது இது தான், இந்த மாதிரி தான் அதனால தான் இந்த வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ விண்ஷியர் ஏற்பட்டு, அதாவது காற்று முறிவு ஏற்பட்டு இப்போ தான் வடகிழக்கு பருவமழையே ஆரம்பிக்க போகுது, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நம்புகிற மாதிரி தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, நம்மளுடைய டேட்டாவுக்கு வந்துடுவோம். நவம்பர் 5 to நவம்பர் 10 நம்ம சொன்னது ஏற்கனவே நீண்டகால வானிலை இருக்கையில். ஐப்பசி 19 to 24, அதுக்கப்புறம் நவம்பர் 11 to 17, 25 to கார்த்திகை, ஐப்பசி 25 to கார்த்திகை 1, நவம்பர் 18 to நவம்பர் 23, கார்த்திகை 2 to கார்த்திகை 7, நவம்பர் 24 to நவம்பர் 23, கார்த்திகை 8 to கார்த்திகை 13, நவம்பர் 29 to டிசம்பர் 8, கார்த்திகை 13 to கார்த்திகை 22, டிசம்பர் 18 to டிசம்பர் 26, மார்கழி 3 to மார்கழி 10. இதில் சென்யார் யுஏஇ வச்ச பேர், டிட்வா ஏமன், அர்னாப் பங்களாதேஷ், முரசு இந்தியா, அக்வான் ஈரான் புயல்கள் வரிசை கட்டி வரும் ஜனவரி மாதம் வரை அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்டகால அறிக்கை. நான் டெய்லி அறிக்கையில் இதில் கொடுப்பேன், நீங்கள் சரி பண்ணி பார்த்துங்க. இது உண்மையான அறிக்கையாக இருந்தால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், உறவினர்கள் நண்பர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது நான் யதார்த்தமாக தான் என்னால் பேச முடியும். நான் இந்த தூய தமிழில் அப்படிலாம் பேசுகிறதுக்கு என்ன இல்லை, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா, அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி பேசுகிறேண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இப்போ நவம்பர் நாளைக்கு 2ஆம் தேதி வட மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழை தான், பருவமழை மாதிரி இருக்காது, வெப்பசலன இடிமழை. அதுக்கப்புறம் நவம்பர் 3 அப்படியே பரவலாக டெல்டா வரைக்கும் வந்துடும். 4-5 இதெல்லாம் மாலை இரவு வெப்பசலன இடிமழை. 5, 6, 7 மதியம் மாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆந்திரா கிட்ட ஒரு மெலிந்த சுழற்சி ஏற்பட போகுது. அப்புறம் 8ஆம் தேதிக்கு மேலே மன்னார் விளையாட்டா ஒரு சுழற்சி ஏற்பட போகுது. அது இல்லை, இப்போ 5ஆம் தேதிக்கிட்ட ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி, மியான்மர்கிட்ட யங்கூன், அதான் ஏற்கனவே ரங்கூன்னு சொல்லுவாங்கள்ல, பர்மா தானே இப்போ மியான்மர் ஆகிடுச்சு. அதனால் யங்கூன்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி இந்த மோந்தா புயலுடைய எச்சங்களுடைய தாக்கத்தால் மேலே போகுது. அதாவது வடக்கு நோக்கி முன்னேறுது வடகிழக்கில். திருப்பி இந்த அந்தமான்கிட்ட இன்னொரு சுழற்சி வருது, அதை கட்டி இழுத்துக்கிட்டு இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் தென்கிழக்கு, அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு ஒரு சுழற்சி உருவாகி, கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், 1, 2, 3 உருவாகி 3ம் சேர்த்து இணைப்பு சுழற்சியாக சுற்றுது. அந்த நேரத்தில் தான் 9, 10ஆம் தேதி, 7ஆம் தேதிக்கிட்ட ஒரு மன்னார்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாயிடுது. அது அரபிக்கடலுக்கு போகுது. இது காற்றில் எவ்வளோ பெரிய திசைவேக மேற்பாட்டை ஏற்படுத்த போகுது. ஆக்சுவலாகவே இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கும்னா, வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற காலத்தில் தான் இது நடக்குமா. இப்போ தான் நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் பேச்சது வடகிழக்கு பருவமழை இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொக்கி நிற்கிது. ரைட்டா? இதுதான் உலகளாவிய வானிலை மாற்றம். வடகிழக்கு பருவமழையை போன்ற
தென்மேற்கு பருவமழை. இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் வானிலை மையம் சொல்லிடுச்சு, அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அரசாங்க கோழி முட்டை அம்மியை உடைக்கும். அதனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை மாதிரி வெப்பசலன இடிமழை நாளையிலிருந்து தொடங்க போகுது. 3ஆம் தேதியிலிருந்து கடுமையாக போய் மாலை இரவு கடுமையான மழை பெய்ய போகுது. அதுக்கப்புறம் அந்த எங்கூர்லேருந்து வந்த சுழற்சி தென்சீன கடலுக்குலேருந்து வரக்கூடிய அந்த சுழற்சி அந்தமான், தெற்கு அந்தமான் பகுதியில் வந்து அது கட்டி இழுத்துக்கிட்டு வந்து ஒரு நல்ல மழையை தொடங்க போகுது 14ஆம் தேதிக்குள்ளே. இது வரைக்கும் மேப்பு ரன்னு வந்து 2 வாட்டி மாற்றிடுச்சு, இன்னும் 2 வாட்டி மேப்பு ரன்னு மாற்றும். இசிஎம்எஃபாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மேப்பு ரன்னை மாற்றிக்கும். மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதாவது வந்து கார்த்திகை மாதம் முழுக்க மழை, கார்த்திகை மாதத்தில் கடைசியில் இருக்காது. அதாவது மார்கழி 10 வரைக்கும் மழை. பனி பெஞ்சா மழை வராது. இப்போ எங்கள் ஊரில் வந்து பம்பு செட் ஓடிக்கிட்டுருக்கு. எல்லாருக்குமே பம்பு செட் ஓடுது. தண்ணி எங்கேயுமே இல்லை, ரைட்டுங்களா? தண்ணி இழுத்துக்குச்சு. குளங்குட்டையெல்லாம் தண்ணி கிடக்கு, ஆனால் வயலில் தண்ணி இல்லை. பம்பு செட்டு ஓடிக்கிட்டுருக்கு. எல்லாம் யூரியா தட்டுப்பாடு, இந்த உர தட்டுப்பாடு நிலவிட்டுருக்கு. எல்லாம் வண்டியாக வாங்கிட்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா பயிர் அதுக்குள்ளே வளர்ந்து, அதாவது மேட்டுப்பாங்கான பகுதியெல்லாம் பயிர் வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதில் 3ஆம் தேதியிலேருந்து வெப்பசலன மழை தான், பெரிய மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய வெள்ளம் கட்டுற மழைலாம் கிடையாது. இப்போ பம்பு செட்டு போடாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 3ஆம் தேதிக்கு மேலே டெல்டாவை பொறுத்த வரைக்கும். மத்திய மாவட்டங்களெல்லாம் 7ஆம் தேதிக்கு மேலே தாங்க மழை வரும். 7ஆம் தேதிக்கு மேலே அது வந்து 10, 8, 9, 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு 2 நாள் கேப் இருக்கலாம். அப்புறம் 12, 13, 14, 15 தொடர் மழையாக இருக்கும். மதிய மாலை மழையாக மாறிடும். அதுக்கப்புறம் நிகழ்வு வந்து ஒரு தாழ்வு மண்டலமாகவோ ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ டெல்டா கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும். ரைட்டுங்களா? 1. அதனால் இரட்டை புயல்கள்னு சொல்லியிருப்பேன். அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சென்னியார் டிட்வா. ஒன்று யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர், இன்னொன்று வந்து ஏமன் வச்ச பேர் டிட்வா, DITWAH. இது ரெண்டுமே வந்து நிச்சயமாக நவம்பர் 3ஆவது வாரத்திலிருந்து டிசம்பர் 1 வாரத்துக்குள்ளே 2 புயலும் தொடர்ந்து சென்னையிலிருந்து வேதாரண்யத்துக்குள்ளே 2 புயலும் தமிழக கரையை கடக்க இருக்குது. நிச்சயமாக 2 புயல் தான். இதில் ஒரு தாழ்வு மண்டலம், ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் MJO, அதாவது மழை காரணிகளின் அரசனுடைய MJO இப்போ வந்து 5ஆவது ஃபேஸுக்கு போயிடுச்சு. அது வந்து இப்போ ஆக்டிவாக இல்லை. ராஸ்பி வேவ்ஸும் ஆக்டிவாக இல்லை. 2ம் ஆக்டிவாக இருந்துருந்துச்சுன்னா இப்போ வர்ற நிகழ்வு ஒரு பெரிய புயலாக ஆகிருக்கும். 13ஆம் தேதி நிகழ்வு பெரிய புயலாக ஆகியிருக்கணும். ஆனால் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து எப்படி அதை ஊக்குவிச்சு மேலே கொண்டு போகிறதுக்கான வெப்பநீராவி அங்கே கிடைக்கல. இப்போயே நமக்கு வர்றது வந்து இந்த அரபிக்கடல் நிகழ்வு தாழ்வு மண்டலம் கலைஞ்சி போனதுனால தான் வடமேற்கிலிருந்து காற்று நமக்கு வருது. அது நிலப்பகுதிக்கு வரங்காட்டியும் சூடாகி அது மாலை நேரங்களில் கடல் காற்றால், அதாவது வங்கக்கடல் காற்றால் குளிர்விக்கப்பட்டு கடல் ஓரங்களில், அதாவது அந்த 60 கிலோமீட்டர் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சொல்லுவோம் பாருங்கள், மழை பெய்யாதுன்னு. அந்த மாதிரி மழை பெய்யாத இடத்துல 60 கிலோமீட்டர் வித்தில் இப்போ மழை பெய்யும். ரைட்டுங்களா? இதுதான் கான்செப்ட்டு வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் உள்ளது. இப்போ தான் ஆக்சுவலான வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அதுவும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டதாக ஆல்ரெடி நம்ம 10 நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. ஏன்னா வானிலை என்பது மாறிக்கிட்டு இருக்குது, மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் வந்து டெல்லியில் செயற்கை மழை பெய்யறதுக்கு கான்பூர் IITலேருந்து பிளேன் அனுப்புகிறாங்களாம். இன்னும் எவ்வளோ மோசமான வானிலை மாற்றங்களை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதாவது வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? எப்படி இதெல்லாம் மாறும்னு எனக்கு தெரியல. அதனால் நல்ல மழை இருக்குது. இனிமேல் கார்த்திகை பிறகு மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை, அதெல்லாம் உதவாது. மழை பனி பெஞ்சால் மழை பெய்யாது, அதெல்லாம் பனி பாட்டுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கும். கரெக்டான, அதாவது சரியான சதவீதத்தில் குளிர்காற்றும் வெப்பநீராவியும் கலந்துச்சுன்னா நிச்சயமாக மழை பெய்யும். அதனால்
பழைய காலம்லாம் சுத்தமாக மாறி போயிடுச்சு. அந்த காலத்தில் அப்படி தான், இந்த காலத்தில் இப்படி தான், அந்த கதைலாம் கிடையாது. சொல்லுவாங்க, அதாவது கார்த்திகை சுடலை கரைஞ்சிருச்சுன்னா கடையே ஒரு மழை பெய்யும், அதோட மழை நின்றுடும். இப்போ மார்கழி 10ஆம் தேதி வரைக்கும் மழை கொட்ட போகுது. இல்லை எந்த விதமான மார்கழி 10ஆம் தேதி இல்லை, ஜனவரி பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது, அறுவடை வரைக்குமே மழை இருக்குது. அதனால் தொடர் மழைங்கிறது நவம்பர் 2வது வாரத்தில் 15, 12, 13, 14ஆம் தேதியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்குமே தொடர் மழை இருக்குது. இல்லை 2 புயல் சின்னம் இருக்குது. நிச்சயமாக என்னுடைய கணக்குப்படி நவம்பர் கடைசி வாரத்துக்குள்ளே, மத்தியிலேருந்து கடைசி வாரத்துக்குள்ளே ஒரு 50 சென்டிமீட்டர் மழை டெல்டா வடகடலோரம் எதிர்பார்க்கலாம். மத்திய மாவட்டங்களில் 20, 15 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னார் வளைகுடாவில் இந்த 6-7 ஒரு சுழற்சி உருவாக போகுது. இன்னும் மேப்பு அதை காட்டலை, நிச்சயமாக காட்டும் இன்னும் 2 நாளில். அந்த நிகழ்வு வந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து ஒரு பார்ட்டு வந்து ஒன்றாகி கலந்து அரபிக்கடல் பக்கம் போகும். அதையும் மேப்பு காட்டும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ரைட்டுங்களா? ஏன்னா மேப்பு ஒரு 50%, நம்மளுடைய கணிப்பு ஒரு 50%. இதுதான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் அங்கே போய் அதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. இது நீங்கள் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எம்ஜிஓ எத்தனாவது கட்டத்துக்கு போயிருக்குன்னு பாருங்கள். எம்ஜிஓ 6வது கட்டத்துக்கு போயிடுச்சிங்க. திருப்பி அதாவது இது ஒரு 45 நாள் 50 நாள் திருப்பி சுற்றி ஓடியாந்துடும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகிடும். அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு 10 நாளில் நவம்பர் 15லேருந்து கடுமையான மழையை இது தரப்போகிறதுங்கிறதுல எந்த விதமானது என்ன பூஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். நிகழ்வுகள் வர்றதுக்கு தயாராக இருக்குது. இண்டெக்ஸ் அதாவது ஐஓடி இண்டெக்ஸ் 1.62 இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இது ஃபோர்காஸ்ட் எவ்வளோ ரெயின் இருக்குது அப்படிங்கிறது அதை பார்த்திங்கன்னா வாரம் வாரியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கும் நிச்சயமான மழைங்கிறது நவம்பர் மாதத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அதை நீங்கள் இந்த மேப்பில் பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இவ்வளோ டேட்டாவும் ஏன் எடுத்து போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தெளிவாக இருக்கிறதுக்கு. மழை இல்லை அப்படின்ட்டு போயிட்டு எனக்கு பம்ப் செட் ஓடிக்கிட்டு இருக்கு, இனிமேல் மழை பெய்யாது அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக மழை இருக்குது. அதனால் கடுமையான மழை இருக்குது. நிச்சயமாக மழைங்கிறது ஒரு விஷயம் இல்லை, மிக கடுமையான மழை இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே இன்னும் வடிகாலை சீர் பண்ணாதவங்க சீர் பண்ணி வச்சிங்க. இல்லாட்டினா வடிகிறது கஷ்டம்தான். வடிகாலை சீர் பண்ணலன்னா ரோடு பிறந்து தண்ணி ஓடும். விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.